2026ல் யார் சிஎம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? தளபதி விஜய் தான். 2026 தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு வருஷத்துல. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் விஜய் வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2026 தேர்தல் வரும் இல்லையா, அதில் யார் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? இப்போது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க விஜய் தான் வருவாருன்னு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அவர் வர்றது. 2026ல் தமிழ்நாட்டோட சிஎம்மா யார் வரணும் மேடம்? எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே, ஆமாம், அவங்க வந்தால் தான் மறுபடியும் ஆட்சி செழிப்பாக இருக்கும். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வருவாங்க? விஜய் தானே வருவார். எப்படிமா சொல்லுங்க? நான் தளபதி தானே எல்லாம் ரசிக்கிறோம், ஓட்டு அவருக்கு தான். சார் வணக்கம் சார். 2026ல் யார் சிஎம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விஜய் சார் சிஎம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதனால சார்? அவர் வந்தால் நன்மை செய்வார். வர 2026ல் யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வருவாங்க? விஜய் வரணுன்ட்டு. விஜயா? ஏன் விஜய்? எல்லாம் நல்லா பண்ணுறாரு. மேடம் வணக்கம். வணக்கம். 2026ல் யார் சிஎம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? தளபதி விஜய் தான். எதனால் அப்படி? பிகாஸ் அவரால் ஒரு நல்ல ஃபியூச்சரு பார்க்க முடியுது. அவர் வந்தார்னா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். இல்லை, வரும் முன்னாடியே அவர் வந்தாருன்னா நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? பிகாஸ் அவர் இப்போ இருக்கிறவங்களாம் எதுவும் செய்யலை. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ இருக்க கட்சிகள் எதனா நல்லது பண்ணவே இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. மேபி இருக்கலாம். பிகாஸ் அவங்களால ஒன்றும் அந்தளவுக்கு டெவலப் ஆன மாதிரிலாம் தெரியல. இனிமேல் வரவர் ஏதாச்சும் டெவலப் பண்ணுறாரா பார்ப்போம். இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க மற்ற மாநிலங்களோட நம்ம தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெவலப் ஆகலை. உங்களால் ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுதா ரொம்ப டெவலப் ஆன மாதிரி? தெரியுதா? மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் நல்லாவே இருக்குது. எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா அளவுக்கா? சரி, ஓகே. உங்கள் தளபதி விஜய் வந்தாருன்னா நம்ம தமிழ்நாடு அமெரிக்கா அளவுக்கு டெவலப் ஆயிருன்றீங்களா? கண்டிப்பாவா? ஆகும். இதெல்லாம் அநியாயம். இப்போது தமிழ்நாடு நல்லா தானே டெவலப் ஆயிருக்கு. டெவலப் பண்ணால் நீங்கள் எதை டெவலப் பண்ணு நினைக்கிறீங்க? இந்த கண்ணாடி பிரிட்ஜ் போடுறது, பென்னு பென்சிலாக இலவசமாக தர்றது, மக்களுக்கு இதை தரோம் அதை தரோன்னு சொல்கிறது டெவலப்மெண்ட் நினைக்கிறீங்களா? இப்போல்லாம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி சுற்றக்கூடாது. அதோட இன்னும் டெவலப்மெண்ட்லாம் நிறையவே இருக்குது. மக்கள் சும்மா வெட்டியாக சுற்றுறது அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இல்லை. எங்கள் தளபதி வந்தால் இன்னும் இந்த வெட்டியாக இருக்கிறவங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களெல்லாம் திருத்தி இன்னும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆக்குவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ 2026 தேர்தல் வரும் இல்லையா, தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வரணும்? நீங்கள் யாரை விரும்புகிறீங்க? விஜய் வருவாங்க. ஏமா? விஜய் அவங்க டியூட்டியெல்லாம் விட்டுட்டு இதில் இறங்கியிருக்காங்க களத்தில். அதனால் அவங்க ஒரு முறை. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது, இன்னொரு ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு நல்லது? கண்டிப்பாக விஜய் தான் ப்ரோ. எதனால் சொல்கிறீங்க? இப்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஹெல்ப்பு அது எல்லாமே பார்க்குறப்போ அவர் தான் கண்டிப்பாக வருவார். அப்படி என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க? நியூஸில் போடுறத அதான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே போடுறாங்க. இன்ஸ்டாகிராமு அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா. ஆமாம், அது எல்லாமே வெளியிலே வராமல் உங்களுக்கு உதவிலாம் கரெக்டாக வருதா? பண்ணுறாங்களா? எல்லாமே கரெக்ட். அவங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லாமே நான் பண்ணுறாங்க. ஆமாம், மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது அவங்க ஆமாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக பார்த்தாங்க. ஒரு வாட்டி மழை வெள்ளத்துக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக 2026ல் அவங்க தான் சிஎம்மாக வருவாங்கன்றது எதுவும் நியாயமாக இருக்கா? இப்போது கரெக்டாக அந்த ஏஜ் எலெக்ஷன் வர டைமில் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஓட்டு போடுற ஏஜ் வருது. ஸோ அதனால் அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி நீங்கம்மா? எப்பவுமே நம்ம தளபதி தான் ப்ரோ. அவர் தான் இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மட்டும் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தமாரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் எல்லாமே பண்ணுறதுனால அவர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக எதுவும் ஹெல்ப் பண்ணலையா? அது எப்படி சொல்ல, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. அவர் வருவார் எனக்கு தெரிஞ்சு. வணக்கம் சார். 2026ல் தமிழ்நாட்டோட சிஎம்மா யார் வரணும் மேடம்? எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே. ஆமாம், அவங்க வந்தால் தான் மறுபடியும் ஆட்சி செழிப்பாக இருக்கும். வேறு யாரும் ஒரு பொறுப்பாக இருக்கிற மாதிரியோ எங்களுக்கு தெரியல. அடுத்ததாக வேறு யாரை நம்பி நாட்டை கொடுக்க. அதனால் ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுப்போம். மீண்டும் திமுக வரணும்னு ஆசைப்படுறீங்க? திமுக தான் வரணும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். 2026ல் தமிழ்நாட்டோட முதல்வராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? தளபதி தானா? ஏனால? அவர் ஆட்சி ஒரு புது ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருக்கும். எல்லாம் வருஷம் ஆட்சி மாறி தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சி கொண்டு போன ஒன்றுமே கிடையாதுல. புதுசாக ஒரு தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே. அவர் வந்தால் கம்பல்சரி நல்லது நடக்கணும். இல்லை, தளபதிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நடிப்பார், நல்லா நடிப்பார், டான்ஸ் நடிப்பில் இல்லை. இப்போ நீங்கள் மாநாடு பார்த்தீங்க, மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் இல்லாமல் நிறைய கூட்டம் வெளியே இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். இன்னும் அவர் நிற்கிறேன்னு தெரிஞ்சாலும் போதும், வேறு ஒன்றும் தேவை. எல்லாமே நின்னாலே நெக்ஸ்ட் நம்ம தளபதி தான்.
தளபதி வந்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கு கம்பெனி. வணக்கம் சார். வணக்கம் சார். 2026ல தமிழ்நாட்டோட முதல்வரா யார் சார் வரணும்? அதெல்லாம் ஆட்சி பண்ணல சார், நம்ம விஜய் சார் தான். ஏன் சார்? புது ஒரு திருப்புமுனை வரணும் சார் வாழ்க்கையில். ஒரு அரசாங்கம் ஒன்று மாறினா தான் அடுத்து என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அது கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு எதுன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன 2 ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வேற அவர் விஜய் சார் வந்தார்னா நல்லா இருக்கும் எங்கள் சைடில். இப்போ இருக்கவங்க நல்லா பண்ணலையா? இல்லை, இப்போ இருக்க ஆட்சி நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேனு சொல்கிறோம். ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணா நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால அந்த வாய்ப்பு கொடுப்போம். அவர் சார் என்ன பண்ணான்னு பார்ப்போமே. சார் இருக்கிறவங்க நல்லா பண்ணும்போது ஏன் சார் புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? இல்லை சார், இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். புதுசாக ஒருத்தர் பண்ண வந்தாருன்னா அவர் இன்னும் நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு இன்னும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? மக்களுக்கு நிறைய வரும், நிறைய திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்கு நிறைய சலுகை கிடைக்கும். உங்களுக்கு பசங்க நல்லா இது பண்ணுவாங்க அவர் சார் மூலியமாக இருக்கணும்னா. 2026ல தேர்தல் வரப்போது யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் மேம்? ஏன்னா இது வரைக்கும் அதான் ஒருத்தங்களே இருந்து ஆண்டுட்டாங்கல்ல, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்தால். ஸோ விஜய் அவங்க சார் புதுசாக தான் வந்திருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆச்சு. அவங்களால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? ரசிகர்கள் அவருக்கு தான் ஜாஸ்தி. ரசிகர்கள் பல பேருக்கு ஓட்டு இல்லைன்றாங்களே. இல்லைங்க, அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். கண்டிப்பாக பெண்களோட ஆதரவு எல்லாம் விஜய்க்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன் இருக்கிறவங்க சரியா பண்ணலையா? பண்ணலன்னு சொல்ல முடியாது சார், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக. தம்பி வணக்கம். வணக்கம். 2026ல யார் சிஎம் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? 2026ல் இது வரைக்கும் வந்ததில் எதுவுமே மாற்றமாக தெரியல. அதனால் இப்போதைக்கு எங்கள் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால்? அது எல்லாமே புதுசாக கொண்டு வராங்கல்ல, அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஏன் இருக்கிறவங்க நல்லா பண்ணலையா? இருக்கிறவங்களே அதே தான், பழைய மாதிரி தான் இருக்குது எப்பவுமே. இது வரைக்கும் அது மாற்றமும் வந்த மாதிரி இல்லை. அதனால் விஜய் வந்தால் அதெல்லாம் மாற்றம் மாதிரி வந்து தெரியும் நினைக்கிறேன். 2026ல யார் சிஎம் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் சார். விஜயா? ஆமாம். எதனால்? எதனால நாங்கள் விஜயோட தீவிர ரசிகை, அதனால விஜய் தான் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வரணும். அவர் தான். அவர் வந்து அடுத்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிறவங்களால மாற்றம் கிடைக்கலையா? இல்லை, கிடைக்குது தான், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் வரணும். சார், 2026 தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எதனால சார்? இந்த புது முகம்ல இந்த அரசியலுக்கு அவர் வந்தால் ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம், ஏதாச்சும் நிறைய விஷயத்த. திமுக தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது செஞ்சுன்னுக்குறாங்க. கொரோனாலேருந்து நம்ம தேசத்தை காப்பாற்றினாங்க, இந்தியா தேசத்தை. அதுக்கப்புறம் நல்லது தான். இந்தியா தேசத்தை காப்பாற்றினாங்களா? நம்ம சென்னையை காப்பாற்றினாங்க இல்லையா? என்ன இந்தியா தேசமா? இல்ல, கொரோனால அதிமுக ஆட்சி இருந்தது. திமுக எப்படி காப்பாத்தினாங்க? திமுக அவங்க வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுல, சிஎம் எலெக்ஷனில் நம்ம நாட்டை காப்பாற்றினாங்க இல்லையா, அது காப்பாற்றினார். வந்தவொடனே 4000 ரூபாய் போட்டார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். 2026ல யார் சிஎம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கெல்லாம் விஜய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதனால்? அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் பழசா இருக்கவங்க எதுவும் சரியாக பண்ணலையா அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. எங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் விஜய் சார் வந்தால் எங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பகுதிகளெலாம் விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கா? இருக்குது சார், எல்லா இடத்துலையும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டிலே இருக்கோமே. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சேர்ந்த நபர்கள் தான் வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் விஜய் வர வைக்க முடியும்? கண்டிப்பாக வர வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். பழசா இருக்கவங்க சரியாக பண்ணும்போது ஏன் ஒருத்தங்களை புதுசாக தேர்வு பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி சார். பழசாக இருக்கிறவங்க சரியாக செய்கிறாங்க செய்யலை அப்படின்றதெல்லாம் நாங்கள் வாக்குவாதத்துக்கு வர முடியாது. இதனால் புதுசாக வந்தால் நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யங்ஸ்டருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம். 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக பார்த்தோம்னா நம்ம தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஓட்டுகள், இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே தளபதி கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்று டிஎம்கேக்கும் தளபதிக்கும் தான் போட்டி வரும். தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷம் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு வித்தியாசம் இருக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். தளபதி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத உங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, தளபதி வந்தால் நல்லா இருக்கும்னா எப்படின்னா அவர் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாக பேசுகிற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பேசுகிறது. 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வந்தால் உங்களுக்கு? உதயநிதி தான் வரணும். உதயநிதி தம்பி தான் வரணும். எதனால மேடம்? அவர் நல்லா செய்கிறாரு. எங்கள் ஏரியாவுக்கு, எல்லா ஏரியாவுக்குமே நல்லா செய்கிறாரு. எல்லா பொருளும் நல்லா கொடுக்குறாரு. ஒரு மழை வந்தாலும் எது வந்தாலும் புடவை, வேஷ்டி எல்லாமே கொடுக்குறாரு. கையில் கொடுக்குறாரு. நல்லா மரியாதை பண்ணுறாரு.
அவர் தான் வரணும், அடுத்த முதல்வர் அவர் தான் எந்த வரணும். ஏரியாமா நீங்க? ராயப்பட்டா ராயப்பட்டா செல்மத் திருவல்லிக்கேணி தொகுதி, எங்க சூப்பர்மா, தொகுதி சூப்பர்மா. திருவல்லிக்கேணி. சூப்பர். அவர் தான் வரணும், அடுத்த முதல்வர் அவரு.